திடீர்னு ஒரு தென்றல் வந்தது, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டது லைஃப்பில். விருச்சிகராசிக்காரங்க நல்லா பாருங்கள், அக்டோபர் நவம்பர்லலாம் திடீர்னு ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? நான் ஒரு ஆர்த்தர்ப்ரனராக மாறிட்டேன். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இந்த தையல்லாம் கற்றுக்க போயிருப்பீங்க, நிறைய பேர் இந்த எம்ப்ராய்டரிலாம் படிக்க போயிருப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து இந்த புதுசாக உணவகங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து நான் வந்து ஒரு ஸ்பா மாதிரி வச்சுருக்கேன் சார், இப்போ 2வது கடை போட போகிறேன் பண்ணியிருப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் அடுத்த படிநிலையை ஆரம்பிச்சிங்க. ஆரம்பித்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஃபினிஷிங் இல்லை. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மீண்டும் 8க்கு போய் மறைஞ்சிடறாரு. 2, 5 கூட 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது திரும்பவும் பணம் பிளாக் ஆகுது. பணவரத்து கடன் வந்துட்டு இருந்தது, பணவரத்து நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. டெய்லி இவ்வளோ டார்கெட்னு அச்சீவ் பண்ணிங்க. பணவரத்து நின்று போச்சு. இப்போ பயமாக இருக்குது. கம்பெனி எப்படி ரன் பண்ண போகிறோம், எப்படி வந்து மிச்சம் இருக்கிற கடை ரன் பண்ண போகிறோம், எப்படி குடும்பத்தை பார்க்க போகிறோம் தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 2, 5 கூடியவன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, தனாதிபதி மற்றும் யோகாதிபதி 8ஆம் இடமாகப்பட்ட அஷ்டமாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? தனப்பிராப்தி நின்று போயிடும், பணம் வரும் வரத்து குறைந்து விடுகிறது. நண்பர்களே, இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ரொட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். பணம் நின்று போனால் உங்களுடைய தைரியம் போயிடும். ஏன்னா இந்த பணம் தான் அடுத்தடுத்த இதுக்கு வந்து வழிகாட்டுது. நுழைவுச்சீட்டே அதுதான்.